தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் அதனுடைய 15வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் அதனுடைய 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை நல்லா கவனிங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். என் அன்பு ஜனமே, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆபத்தான சூழ்நிலைகள் வருவது என்பது நிச்சயமான ஒன்று. தேவனோடு கூட நம்முடைய வாழ்வின் விசுவாச வாழ்க்கை நெருங்க நெருங்க கர்த்தருக்கு சித்தமான பாதையிலே வாழ வேண்டும் என்று நம்முடைய வழிகளை அர்ப்பணிக்க, அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று ஒரு அர்ப்பணிப்புக்கு நேராக நாம் மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ வாழ சத்ருவானவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு நெருக்கத்தை, ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையை, ஏதோ ஒரு தடைகளை, ஏதோ ஒரு குறைகளை கொண்டு வந்து ஒன்றில் நம்முடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டும், இல்லையே தேவனை விட்டு விலக வைக்க வேண்டும், கர்த்தரை குறை சொல்ல வேண்டும், விசுவாசத்தை விட்டு வழுவி போக வேண்டும் என்று ஏதாகிலும் ஒரு போராட்டத்தை கொண்டு வருவது நிச்சயமான ஒன்று. ஆனால் தேவன் நம்மை பார்த்து கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னா, உங்க வாழ்க்கையில போராட்டத்தை சத்துரு கொண்டு வந்தாலும் உங்க வாழ்க்கையை ஒழிக்க வேண்டும் என்றும் முடிக்க வேண்டும் என்றும் நீங்கள் தேவனுக்குள் வளரக்கூடாது என்றும் எவ்விதமான போராட்டத்தையும் நுகத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே பிசாசானவன் வைத்தாலும் நீங்கள் அந்த சூழ்நிலையில என்னை நோக்கி ஸ்தோத்திர பலிகளை இட்டு என்னை நோக்கி அபயமிடுகிற பொழுது, என்னுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்து உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் வைக்கிற பொழுது, நான் உங்களுடைய கூப்பிடுதலை கேட்டு உங்களை விடுவித்து உங்களை நான் ரட்சிக்கிற தெய்வமாக வெளிப்படுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பயமே இருக்கக்கூடாது என்று பயப்படாதே பயப்படாதே என்று அநேக வார்த்தைகளை வேதத்தை எழுதி வைத்திருக்கிறார் இல்லையா? ஏன் என்றால் தேவ பிள்ளைகளை எப்பொழுதுமே அவர் விரும்புவது என் பிள்ளைகள் சத்துருவுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும், போராட்டத்தை பார்த்து பயப்படக்கூடாது, பிரச்சனையை பார்த்து பயந்து விடக்கூடாது. எந்த அளவிற்கு அவங்க வாழ்க்கையில பிரச்சனை பெரிதாக நிற்கிறதோ அந்த அளவிற்கு அவங்க தேவனை நோக்கி அபயமிட்டு அந்த பிரச்சனைகளை தாண்டி போகிற ஒரு தைரியம் உடையவர்களாக மாற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது அழகான ஒரு வேத வசனம் உண்டு. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை இருக்கிறது. என் அன்பு ஜனமே, வேதத்திலே சில காரியங்களை உங்களோடு கூட சுட்டி காட்டி நான் பேச விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல ஒரு தீர்க்கதரிசிகளின் புத்திரல் ஒருவருக்கு மனைவியா இருந்த ஒரு மகளுடைய வாழ்க்கையில கடன் பாரம் இருக்கிறது. அவங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த கடன் பாரத்தின் நிமித்தம் அவங்களுடைய முடிவு என்னன்னா மரித்து போக வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. கடன் அந்த யாருக்கிட்ட இருந்து வாங்கினாங்களோ அவங்க இப்ப அங்க பிள்ளைங்களை அடிமையா கேட்கிறாங்க, உங்க பிள்ளைங்களை எங்களுக்கு கொடுத்துரு, நாங்க எங்க வேலைகளுக்காக எங்களுடைய காரியத்துக்காக வைத்திருக்கிறோம் என்று இருக்கிற 2 பசங்களையும் அடிமையா கேட்கிறாங்க. இப்போ இந்த அம்மாவுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். ஏற்கனவே கணவன் இறந்து போயிட்டாரு, கணவன் வாங்கின கடனுக்காக நான் கஷ்டப்படுகிறேன், என் பிள்ளைங்களை அடிமையா கேட்கிறாங்க, என் வாழ்க்கை முடிந்து போகிறது, கணவன் தான் இறந்து விட்டான், இப்ப இருக்கிற 2 பிள்ளைகளை நம்பிதானே என் வாழ்க்கை இருக்கு, 2 பசங்களும் வளருவாங்க, என்னை காப்பாற்றுவாங்க, எங்களுக்குரிய பாரங்களை அவங்க சுமப்பாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டிருந்த தாய்க்கு இப்பொழுது இருந்த நம்பிக்கையின் 2 பிள்ளைகளையும் கூட கேட்கிறாங்க, கொடுத்துரு, கடனை உன்னால அடைக்க முடியல, உனக்கு இருந்த கணவனை இல்லாம போயிட்டான், இப்போ உன்னால முடியாத காரியம் கடனை அடைக்கிறது, ஆகையினால உன் பிள்ளைங்களை தான் சொல்லிட்டு கேட்கிறாங்க. வருத்தம், என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு நெருக்கம், ஆபத்தான ஒரு சூழ்நிலை. அவன் நினைச்சா என் பிள்ளைங்களை நான் அடிமையா கொடுத்து மற்றவங்க அதை கஷ்டப்படுத்துறதை விட நானும் என் பிள்ளைங்களும் பேசாம மரித்து போயிட்டா அதோடு கூட முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு அந்த தாய் அவ்வளவு கனத்த இருதயத்தோடு கூட ஒரு முடிவை எடுக்கிறாங்க. செத்து போயிடலாம், இனி எதுக்கு வாழணும், என் பிள்ளைங்களை கஷ்டப்படுறதை நான் பார்க்கணுமா, அதை
அது நானும் என் பிள்ளைங்களை மறித்து போனா ஒரு நாளோட அந்த கஷ்டம் முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு அந்த தாய் தற்கொலைக்கு நேராக, மறித்து போக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்துக்கு நேராக, அந்த கடன் பாரம் என்கின்ற சுமையை தாங்க முடியாம அவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. ஆனா அந்த சூழ்நிலை அவங்க சொந்தக்காரங்களுக்கு தெரியல, உதவ யாராவது வந்தாங்களா, வரல. அவங்க கூட இருந்த ஒருவருக்குமே அந்த வேதனை புரியல. அந்த நாட்கள் ஆண்டு கொண்ட ராஜாவுக்கு கூட தெரியல, உதவ ஒருத்தரும் இல்ல, அந்த வேதனையை பங்கிட்டு கொள்ள யாரும் இல்ல, அவங்களுக்கு சமாதானம் கொடுத்து இல்ல சரியாகும்னு சொல்லி தட்டி கொடுக்க ஒருத்தரும் இல்ல. தனிமை, அந்த இடத்துல கண்ணீர், வேதனை, அழுகை, நெருக்கம். அந்த ஒரு வீட்டுக்குள்ள 2 பிள்ளைகளை வச்சுட்டு அந்த அம்மா பட்ட வேதனை அளவுக்கு அதிகமான ஒரு வேதனை, கண்ணீரின் பள்ளத்தாக்குல இருக்கிறாங்க. அந்த கஷ்டத்தை மனுஷன் பார்க்கல, அந்த ஆபத்தான சூழ்நிலை இருக்கிறத மனுஷன் அறியல. ஆனா ஆண்டவர் பார்த்தார், ஆண்டவர் அறிந்தார். அந்த கஷ்டத்துல இந்த 2 பிள்ளைகளையும் சாக வைக்க கூடாது என்றும், அந்த தாய் அந்த பிள்ளைகளை கொன்றுவிட்டு தானும் சாக கூடாது என்றும் தேவன் நினைத்து எங்கோ இருந்த தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய எலிசாவை அந்த இடத்திற்கு அனுப்பி வைக்கின்றார். அந்த இடத்திற்கு அனுப்பி வைக்கின்றார். அனுப்பி வைத்து அந்த மகளுடைய நிலைமையை கேட்கின்றார். என்ன உனக்கு நடந்தது, என்ன ஆயிற்று என்று அந்த காரியங்களை கேட்க வைத்து இப்பொழுது ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசி மூலமாக ஒரு அற்புதத்தை செய்தார். என்ன செய்தார்? அவர் சொன்னார், உன்கிட்ட என்ன இருக்கு? கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. இருக்கிறதா சரி, பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட எல்லாம் இருந்து வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கிட்டு வா, வந்து உன் வீடு ஃபுல்லா அந்த பாத்திரத்தை நீ நிரப்பி வைத்துக்கொள், உன் அறக்கதவை பூட்டிட்டு இருக்கிற எண்ணெய அந்த வெறும் பாத்திரங்களை நீ நிறைத்து நிறைத்து அதை கொண்டு வா என்று சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த அம்மாவும் தன் பசங்க கிட்ட பாத்திரத்தை கேட்டுட்டு வர அனுப்புறாங்க. பாத்திரம் கிடைச்சிருச்சு, இப்போ ஊற்றுறாங்க. கொஞ்சம் எண்ணெய ஊற்ற 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 வெறுமையா இருந்த பாத்திரம் எல்லாம் நிரம்புது, நிரம்பி 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 வழியுது. கடைசியில ஊத்துறதுக்கு என்ன இல்லை? பாத்திரம் இல்லை. பாத்திரமே இல்லாத அளவிற்கு கொஞ்சம் எண்ணெய் அவ்வளவு பெருக்கத்தை உண்டு பண்ணது. இப்போ அந்த அம்மா சொல்றாங்க, இனி பாத்திரம் இல்லைன்னு சொன்ன நேரத்துல தான் ஊறிக்கொண்டிருந்த எண்ணெயும் நின்று போனது. இப்போ சொல்றாங்க, இந்த எண்ணெயெல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு. அப்பதான் தேவ மனிதன் சொல்றாரு, இருக்கிறத வச்சு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்க, அந்த கடனை எல்லாம் இந்த எண்ணெயை விட்டு அடைச்சிருன்னு சொல்லிட்டு கடந்து போறாங்க. பாருங்க, அந்த அம்மா அவங்களுடைய கடனை எல்லாம் அந்த எண்ணெயை விட்டு அடைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க பிள்ளைங்களும் அவங்களும் மீதம் இருந்ததை வச்சு ஜீவனம் பண்ணாங்க. அல்லேலூயா. பாருங்க, 3 உயிர் தற்கொலைக்கு நேராக இருந்தது. ஆபத்தான சூழ்நிலை. எதனால? கடன் பாரம், அந்த நெருக்கம் அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு அழுத்தத்தை கொடுத்துச்சு. ஏன்னா வழி இல்லை, வேற எந்த வசதியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை, விற்று கொடுக்க கூட வழி இல்லை. ஆனா அவங்க அந்த ஆபத்தான சூழ்நிலையில தேவன் அவர்களுடைய கண்ணீரை பார்த்திருந்தார், அவங்க வேதனையை அறிந்திருந்தார், அவங்க அனுபவிக்கிற அந்த நெருக்கத்தை உணர்ந்திருந்தார். அந்த நாட்கள் அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, பிள்ளைய அடிமையா கேட்கிறாங்கன்னு. ஒரு நாளில் வந்து கேட்டிருப்பாங்களா? எவ்வளவு நாள் வந்து வீட்டு கதவை தட்டி இருப்பாங்க, கடனை திருப்பி கொடு, கடனை திருப்பி கொடுன்னு. எத்தனை நாள் அவங்க கூட சண்டை போட்டிருப்பாங்க, எத்தனை நாள் இவங்க சாப்பிடாம தூங்கி இருப்பாங்க, எத்தனை நாள் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாம தண்ணி மட்டும் குடித்து கொண்டு படுத்திருப்பாங்க. இதெல்லாம் வேதத்துல எழுதப்படல, ஆனா உண்மை அவங்க வாழ்க்கையில இது எல்லாமே நடந்திருக்கும். இந்த ஒவ்வொரு நாள் அவங்க வடித்த கண்ணீர் துளியை கர்த்தர் துருத்திலே சேமித்து வைத்த தேவன் ஆபத்தாக முடிந்து போகிற ஒரு தருணம் வந்த பொழுது கர்த்தர் வானத்தை திறந்தார், தம்முடைய தாசனை அனுப்பினார், அவங்களுடைய நெருக்கத்தை நீக்கி போட்டார், அவங்களுக்கு தேவன் மறுவாழ்வை உண்டு பண்ணி கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு கேட்கிறேன் அன்பு ஜனம், இந்த சத்தத்தை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். நம்ம வாழ்க்கையில ஒருவேளை கடன் என்கின்ற ஒரு நுகம் இருக்கலாம், ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், நம்ம படுகிற வேதனை யாரும் தெரியாம இருக்கலாம், நம்ம மறைமுகமா வடிக்கிற கண்ணீரை மனிதர்கள் அறியாமல் இருக்கலாம். என்ன ஒரு தடை, என்ன ஒரு பாரம், இதுல நான் எப்படி வெளியே வருவேன் ஆண்டவரே? என் நெருக்கம் இந்த அளவாக இருக்கிறதே, இந்த அளவுக்கு பாரத்தை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேனே, நான் எத்தனையோ கனவுகளை வைத்திருக்கிறேன், ஆனா எல்லாமே என் கண்களுக்கு முன்பதாக இல்லாமற் போகிறது. எப்படி நடக்கும், எப்படி சாத்தியமாகும், இந்த கடலில் நான் எப்படி வெளியே வருவேன் என்று
ஆபத்தான ஒரு சூழ்நிலையில நீங்களும் இருப்பீர்களே ஆனால் வேதம் நம்மை பார்த்து சொல்வது என்னவென்றால், ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று உண்மையாகவே சொல்லுகிறேன். உங்கள் கண்ணீர் தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஊற்ற 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 ஆபத்தான ஒரு சிச்சுவேஷன் கடைசில வர அந்த சோதனை உச்சத்துல இனி எதுவுமே பண்ண முடியாது என்று உங்கள் கைகள் கட்டப்பட்டு, உங்கள் வாய்கள் அடைக்கப்பட்டு, உங்கள் கால்கள் அவ்விடத்திலே முடக்கப்பட்டு இனி எந்த வழியும் இல்லைன்னு நீங்க நிக்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்கான வாசலை திறந்து கொடுப்பதை உங்கள் கண்களை காணும்படி செய்வார். அல்லேலூயா. அவரால் கூடாதது எதுவுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போவாது. அல்லேலூயா. பயப்படாதே நீ மனமே, உன்னை காத்திடுவே நான் தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார், அதிசயமாய் நடத்துவார். பயப்படாமல் இருங்கள் கடன் பாரத்தை குறித்து. என் அன்பு ஜனமே, அடுத்ததாக வேதத்துல வாசிக்கின்ற பொழுது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை நம்ம வேதத்துல தியானிக்கின்ற பொழுது அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அவர் சிவந்த சமுத்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார் என்று சற்று அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க தியானிக்கிற பொழுது அழகாய் இருக்கும். அந்த பகுதி வேதத்துல பார்க்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு அடிமைகளா இருக்கிறாங்க. அந்த அடிமை நேரத்துல ஒவ்வொரு முறையும் தேவன் மோசேயை கொண்டு இதை செய் அதை செய் என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் அவரும் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய அதிசயங்களை அவருடைய கண்களுக்கு முன்பதாக நடத்தி காண்பிப்பார். விடுகிறேன் என்று சொல்லுகின்ற பார்வோன் விடமாட்டேன் என்று உடனே அவர் சொல்லிவிடுவார். இப்படி ஒவ்வொரு முறைகளும் அவர் ஏமாற்ற ஏமாற்ற தேவனுடைய கோபாக்கினியின் வாதைகளும் பார்வோனும் அவன் மக்களுக்கு நேராக அனுப்பப்பட்டு ஒரு காலகட்டத்திலே முடிவு வருகிறது. அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு நேராக கொண்டு வரும்படிக்கு அந்த நேரத்தில் சரி போங்கள் என்று சொல்லிவிட்டான் பார்வோன். இப்பொழுது மோசே அழகாக ஜனங்களை நடத்தி கொண்டு வருகின்றார். ஒரு குறிப்பிட்ட பாதை வந்தவுடனே பாதை இல்லாத ஒரு காலம் அந்த இடத்துல கடந்து வருகிறது. என்ன நிற்கிறது முன்னால? செங்கடல் நிற்கிறது. போறதுக்கு வழி இல்லை. நம்ம ஒரு இடத்துல நடந்து சென்று கொண்டே இருக்கின்றோம். பாதை முடிகிறது. ஒன்றில் பெரிய மலை இருக்கு, இல்லையேல் பெரிய ஒரு ஆறோ குளமோ ஒரு சமுத்திரமோ இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க. நம்ம அந்த இடத்துல போறதுக்கு வழி இல்லாம நின்றுதான் ஆக வேண்டும் இல்லையா? அந்த மலையை நம்மளால ஏற முடியாது, அந்த தண்ணியை தாண்ட முடியாது. நம்ம அப்படியே திகைத்து கொண்டு நிற்கிறது போல இஸ்ரவேல் ஜனங்களும் நின்று கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? அந்த பகுதியை வாசியுங்கள். யாத்திராகமம் அந்த இடத்துல 14ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. நல்ல கவனிங்க. பின்னாடி யாரு வரா? பிரச்சனை வருது. யாரு? பார்வோன் ஆகிய பிரச்சனையும் அவனுடைய சேனைகளும் கிட்டத்தட்ட 600 குதிரை வீரர்கள் எல்லா படைகளையும் கூட்டிட்டு கடந்து வருகின்றான். இப்போ பார்க்கிற பொழுது இவ்வளோ ஜனங்கள் வருகிறாங்க, பின்னாடி இவ்வளோ படைகள் வருகிறது, இவ்வளோ போர் வீரர்கள் வராங்க. எப்படி என்னால் முடியும் என்கின்ற ஒரு வேதனையோடு கூட மக்கள் யாரை நோக்கி கெஞ்சுறாங்க? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆபத்தான சூழ்நிலை யாரை நோக்கி கூப்பிடுறாங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் கைவிட்டாரா?
ஆபத்தான சூழ்நிலை விட்டு விட்டு போனாரா? சமுத்திரம் தான் இருக்கு, விழுந்து அந்த இடத்துல செத்து போங்கன்னு விட்டாரா? இல்ல, அழகா ஆண்டவர் போறாரு. முன்னே நடந்து போன தேவதூதன் இப்படி இப்ப இவங்களுக்கு பின்னாடி நடக்கிறாங்க. இவங்களுக்கு முன்னாடி இந்த மேகசிரமம் இப்பொழுது பின்னால வருது. இவங்களுக்கு வெளிச்சத்தையும் பின்னாடி துரத்திட்டு வந்தவங்களுக்கு இருளையும் ஆண்டவர் கட்டளையிடுறாரு. மோசே கோலை எடுத்து நீட்ட சொல்றாரு. அப்படி அவர் சிவந்த சமுத்திரத்திலே கோலை எடுத்து நீட்டுகின்ற பொழுது அப்படியே இவர்களுக்கு மதிலாக மாறுகின்றது சிவந்த சமுத்திரமாகிய செங்கடல். நடக்கிறாங்க. இவங்க நடந்ததும் பின்னாடி அவங்க நடக்காம இருப்பாங்களா? அவங்களும் குதிரைகளோடு வராங்க. இவங்க நடந்து போய் கரையை எட்டின உடனே ஆண்டவர் மறுபடியும் மோசையை பார்த்து சொல்றாரு இல்லையா, அவர் கோலை நீட்டுறாரு. இப்பொழுது சிவந்த சமுத்திரம் மதிலாக நின்றது பழைய நிலைமைக்கு மாறுகிறது. பின்னாடி வந்தவங்க கடலுக்குள்ள போயிட்டாங்க. தேவ பிள்ளைகள் முன்னாடி போய் கரையை எட்டிட்டாங்க. அல்லேலூயா. ஆபத்தான ஒரு சூழ்நிலை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம். இப்ப இந்த நாட்கள்ல யார்கிட்டயாவது சொன்னா இதையெல்லாம் நம்பகத்தன்மை இல்லை என்று சொல்லுவாங்க. ஆனா இப்பொழுது வரலாற்றுல இந்த காரியம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிற பொழுது அந்த செங்கடல்ல குதிரை வீரர்களுடைய அந்த குதிரை ஓட்டுற அந்த அந்த எல்லா சக்கரம் அது எல்லாமே கடலுக்கடலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப வேதத்தின் படி செங்கடல் பிரிக்கப்பட்டது உண்மையான சரித்திர உண்மை என்று அறிவியல் அறிஞர்களே அதை ஒப்பு கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்முடைய தேவனால் செய்யக்கூடாத காரியம் எதுவுமே இல்லைங்க. எவ்வளவு அழகாய் அவர் ஆபத்துல உதவி பண்ணார். அந்த மக்கள் பின்னாடி வரக்கூடிய பிரச்சனையாகிய பார்வோனை பார்த்த உடனே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் உடனே அவங்களுக்கு இயற்கையே தாறுமாறா எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து தம்முடைய பிள்ளைகளை பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்தார். அவரால் செய்யக்கூடாத காரியம் எதுவுமே இல்லைங்க. இன்னைக்கு ஒருவேளை நமக்கு முன்னாடி இந்த செங்கடலை போன்ற ஒரு பிரச்சனை நின்று கொண்டிருக்கலாம். வழியே இல்லாம ஒரு எதிரியான ஒரு சூழ்நிலைகள், எதிரான போராட்டங்கள் நம்மளை துரத்திட்டு வந்துட்டே இருந்து கொண்டிருக்கலாம். அதை துரத்தி நமக்கு போராட்டத்தை உண்டு பண்ணி கடைசியில நம்ம ஒரு செங்கடலுக்கு முன்னாடி நிக்கிறது போல வழியே இல்லப்பா, நான் எப்படிப்பா தப்பிப்பேன், எப்படி நான் உயிர் பிழைப்பேன், எப்படி இந்த காரியத்துல மேல நான் வருவேன், கடைசி இடத்துல வந்து நிற்கிறேன் என்று சொல்றீங்கன்னா அந்த கடைசி உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு அல்ல. அந்த கடைசி உங்க வாழ்க்கையில தேவன் மகிமையான காரியங்களை செய்ய போகின்ற ஆரம்ப புள்ளி என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அத்தனை காரியங்களை தேவன் செய்து முடித்து மகிமை அடைந்தார். அந்த செங்கடலின் சாட்சி எல்லோருக்குமே ஒரு பெரிய ஒரு மகத்தான ஒரு காரியமாக மாற்றப்பட்டது. என் அன்பு ஜனமே, இன்றைக்கும் நீங்க செங்கடலை பார்த்து பயப்பட வேண்டாம். செங்கடல் என்று கடலை பார்த்து சொல்லவில்லை, உங்களை பயமுறுத்துகிற பிரச்சனையை பார்த்து சொல்லுகின்றேன். அவங்க முதல்ல பயந்தாங்க, ஆனா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. அந்த பயத்தையும் மாற்றினார், அந்த பிரச்சனையை மாற்றினார். அவங்களை தேவன் ஜீவனோடு கொண்டு வந்து நிலை நிறுத்தினார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன போராட்டம் உங்களை துரத்திட்டு வந்தாலும் நீங்க மனுஷனை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா போனை எடுக்க மாட்டாங்க. மனுஷனை நோக்கி பார்த்துட்டு நின்னீங்கன்னா அப்படியே எங்களால முடியலன்னு விட்டுட்டு போயிருவாங்க. ஆனா அந்த நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்காக அவர் எந்த இடத்துல எதை திறக்க வேண்டும், உங்களுக்காக யாரை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும், உங்களுக்காக யாரிடம் பேச வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு எலியாவை சாப்பிடாம வைக்க கூடாது என்று அறிந்த தேவன், எலியாவை பட்டினியாக போடக்கூடாது என்று விரும்பின தேவன், அவரை போஷிக்க காகத்தை கர்த்தர் கொண்டு வந்தாருங்க. ஏன் நாம் உண்மையாக அவரை தேடினா நமக்காக ஒரு மனுஷனை கொண்டு வர மாட்டாரா? உண்மையாக தேவ சமூகத்துல மண்டிட்டு அழுதா நமக்காக ஒரு தயவு அவர் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாரா? அது யார் மூலமாக, எந்த நேரத்துல, எதை வைத்து செய்தால் நமக்கு அது மகிமையான ஆசீர்வாதமாக இருக்கும் என்று தேவன் அறிந்திருக்கிறபடியினால் உங்கள் பிரச்சனையின் ஆபத்தான சூழ்நிலையில நீங்க தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிற பொழுது அந்த உச்சத்தின் பிரச்சனை எட்டுகிற வேளையில் தேவ மகிமையை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. அதனால கலங்காதீங்க, எதை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. அது கடன் பாரமாக இருந்தாலும் சரி, எதிரான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, தடை கற்களாக இருந்தாலும் சரி, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேதத்தில் அழகாக தாவீது சொல்லுவார், பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷர்களையும் நம்புவதை
விட்டு விடுங்கள். நம்பாதீங்க, மனுஷன் ரட்சிப்பான்னு நம்பாதீங்க, கர்த்தர் என்னை ரட்சிப்பான்னு ஆபத்துல நம்புங்க. உங்களை ரட்சிக்கும்படி மனுஷனை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. சிறைச்சாலைக்குள்ள யோசேப்பு அடைக்கப்பட்ட பொழுது சிறைச்சாலை தலைவன்கிட்ட தயவு அவரை கேட்கல, ஆனா ஆண்டவர் கொண்டு வந்தார் மனித தயவுகளை. ஏன்னா நம்ம மறைமுகமாய் அந்தரங்கத்திலே தேவனை நோக்கி ஜெபிக்கிற பொழுது வெளியரங்கமான அற்புதங்களை அவர் செய்கிற தெய்வம் என்று வேதத்திலே மத்திய சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகினால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன ஆபத்தான சூழ்நிலை இருக்கிறது என்று நான் அறியேன், ஆனால் தேவன் அறிந்திருக்கின்றார். என்ன கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அது என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நம்ம அதை தேவன் கிட்ட ஒப்புவிக்க போகின்றோம். நம்ம உண்மையா தேவன் கிட்ட அதை அறிக்கையிட போகின்றோம். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம அவரை நோக்கி சத்தத்தை உயர்த்தி கண்ணீரோடு வேதனையோடு உங்களால் எப்படி அவரை நோக்கி கூப்பிட முடியுமோ அப்படி நீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் நீங்கள் இன்னைக்கு தேவ சமூகத்தில் கூப்பிடுகிற பொழுது உங்கள் பிரச்சனைக்கான தீர்வை கர்த்தர் உண்டு பண்ணுவார். யாவரும் எழுந்து நின்று வேத வசனத்தின்படி அவரை நோக்கி நம்ம கேட்க போகின்றோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 50:15 சொன்ன வார்த்தையின்படி, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அன்பு ஜனமே, ஆபத்தான சூழ்நிலை நீங்க இருந்து கொண்டிருக்கலாம், வெளியில சொல்ல முடியாம இருக்கலாம், எப்படி இதை யார்கிட்ட நான் சொல்லி அழ முடியும்னு நினைக்கலாம். ஏமாற்றம், பலவிதமான தோல்வி, பலவிதமான தடைகள், பலவிதமான எதிரான சூழ்ச்சிகள், எல்லா சூழ்நிலையிலும் அப்பா எனக்கு யாரப்பா உதவுவாங்க, யார் என் கண்ணீரை துடைப்பாங்கன்னு சொல்லிட்டு நிற்கிறீங்களா? என் அன்பு ஜனமே, விதவையின் கண்ணீரை என் கர்த்தர் கண்டார் அல்லவா? எல்ரோயின் தெய்வமாக அங்க இறங்கி வந்தார் அல்லவா? அந்த விதவை யார்கிட்ட போய் அழ முடியும்? யாருமே உதவி இல்லை. 2 பிள்ளைங்களை, சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? கடன் பார தலைக்கு மேல, வாழ்றதுக்கு வழி இல்லை, சாப்பிடுறதுக்கு ஆகாரம் இல்லை, உடுக்கிறதுக்கு நல்ல வஸ்திரம் இல்லை, எதுவுமே இல்லை, ஜீவனம் பண்றதற்கான வழியும் இல்லை, கடனை அடைப்பதற்கான தீர்வும் இல்லை. எங்க போவது? யாருக்கிட்ட போவது? எந்த வழியும் இல்லை. தற்கொலை தான் முடிவு, தற்கொலை தான் முடிவு என்று ஒரே எண்ணத்தோடு கூட மறித்து போக வேண்டிய சூழ்நிலையில இருந்த அந்த ஆபத்தான வேளையில இருந்த விதவையின் கண்ணீரை என் கர்த்தர் கண்டு எலிசாவை அனுப்பவில்லையோ? எலிசாவை அனுப்பி அவங்களுக்கு ஜீவனம் பண்ணுவதற்கான வழிகளையும் கடன் பாரத்திலிருந்து விடுதலையும் கொடுத்து அடிமையாக அல்ல, அந்த பிள்ளைகளை நல்வழியிலே வாழ வைக்க வேண்டிய வழிகளை உருவாக்கி கொடுக்கவில்லையோ? அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கின்றார், அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கின்றார். நீங்களும் ஒரு வேளை இப்பேற்பட்ட ஒரு பாரத்தோடு, ஒரு நுகத்தோடு எங்கே போவது, என்ன செய்வது என்று வழியின்றி தேவ சமூகத்தை நோக்கி இன்றைக்கு அழுது கொண்டு இருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே என் கண்ணீர் உமக்கு தெரியும், என் வேதனை உமக்கு தெரியும், நான் ஒவ்வொரு நாளும் படுகிற வலிகள் உமக்கு தெரியும், நெருக்கத்தை நீர் அறிகின்றீர், கடன் பாரத்தின் சுமைகளை நீர் பார்க்கின்றீர், என்னை விடுவியும் கர்த்தாவே, என்னை விடுவியும் கர்த்தாவே என்று அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட 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 உங்களுக்கான கதவுகளை அவர் திறப்பார், உங்களுக்கான வழிகளை அவர் திறப்பார், உங்களுக்கான தீர்வை அவர் உருவாக்குவார். செங்கடலை பார்த்து பயந்து நிற்கின்றீர்களோ? என் பிரச்சனை பின்னாலே வந்து கொண்டே இருக்கிறதே, எந்த வழிகளையாவது ஒரு கானானை போன்ற ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனா போகிற இடமெல்லாம் பிரச்சனை, பிரச்சனை, போராட்டம், தடைகள், தடைகள், ஏமாற்றங்கள், இதுதான் என்னுடைய வாழ்க்கையாக இருக்கிறது ஆண்டவரே. இப்பொழுது எந்த வழியும் இல்லாமல் செங்கடலை போல வழி இல்லாத இடத்துல வந்து நிற்கிறேன் அப்பா, எனக்கு பாதை காட்டும் என்று நீங்கள் தேவனை நோக்கி ஆபத்திலே அபயமிடுகிற பொழுது உங்களுக்காக ஒரு வழிகளை திறப்பார், உங்களுக்காக யுத்தம் செய்வார், உங்களுக்காக தயவை உருவாக்குவார், உங்களுக்காக அவர் பரிந்து பேசுவார். அவர் நம்முடைய தகப்பன், அவர் நம்முடைய தாயாக இருக்கின்றார், நம்மை ஏமாற்றாத நல்ல நண்பனாக இருக்கின்றார். ஜனமே, சோர்ந்து போகாதீங்க, கலங்கி நிற்காதீங்க, என் வாழ்க்கை இதுதான் என்று முடிவை எடுக்காதீங்க. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார்.
யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அவரை நம்புகிறவர்கள் அவர் வெட்கப்படுத்துகிற தெய்வம் அல்ல. அவரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவாரே தவிர தலைகுனிய வைக்க மாட்டார், தலைகுனிய வைக்க மாட்டார். ஆகினால் இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை சாட்சியாக நிறுத்துவார். நம்பிக்கையோடு கூட நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம், தேவனுடைய மகிமையை காண்போம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சுதந்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி அந்த வசனத்தை கொண்டு எங்களோடு பேசுகிறோம். மக்கள் நன்றி அப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையை யார் யார் கேட்க போகிறாங்களோ எல்லார் மேலும் கர்த்தர் வல்லமை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளை மேல கர்த்தர் வல்லமை இறங்கட்டும் ஐயா. இவங்க வாழ்க்கையில பெரிய வார்த்தையை கர்த்தர் தருவீராக. சகல போராட்டம் நீங்கி போகட்டும் ஐயா. அன்றைக்கு அந்த ஆண்டவரே, அந்த எலியா தீர்க்கதரிசி அனுப்பாமல் இருந்தால் ஆண்டவரே அவள் பிள்ளைகள் மரித்து போயிருப்பாங்களாப்பா. அந்த இடத்துல அனுப்பி அந்த ஆபத்தான நேரத்துல அவளை உதவி செய்தீரு. அது நிரம்பி வழிகிற ஆசிரத்தை கொடுத்தீரு அப்பா, நிரம்பி வழிகிற ஆசிரத்தை கொடுத்தீரு. அதே போல இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு சூழ்நிலையில கலங்கி வந்திருக்கலாம். ஒன்றில் கடன் பாரமா இருக்கலாம், இல்லை வியாதியா இருக்கலாம், இல்லைன்னா பிசாச போராட்டமா இருக்கலாம், இல்லைன்னா வாழ்க்கையில் எல்லாமே ஒன்றுமில்லையப்பா. என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் குடும்பத்தில் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி ஏதோ ஒரு காலத்துல சோர்ந்து போய் வந்திருக்கலாம்ப்பா, தளர்ந்து போய் வந்திருக்கலாம், மன பாரத்தோடு வந்திருக்கலாம், வருத்தப்பட்டு வந்திருக்கலாம். ஆண்டவரே, இப்பொழுது தம்முடைய பிள்ளைகள் என்ன கருத்துக்களை ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ இந்த சத்திய வசனத்தின்படி ஆவியோடு தம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக. ஒவ்வொரு மேலும் கர்த்தர் வல்லமை இறங்கி வருவதா இயேசுவின் நாமத்தினால சகல வியாதிகளை கர்த்தர் குணமாக்குவீராக. வியாதி கட்டுகள் மறைந்து போவதாக. வியாதி நிமித்த சமாதானத்தை இழந்து வந்திருக்கிற பிள்ளைகள் மேல இயேசு ரத்தம் இறங்கட்டும் ஐயா. சகல வியாதிகளை கர்த்தர் குணமாக்கி அனுப்புவோம். கடன் பாரத்தினால் அந்த பிள்ளைகளுக்கு கடன் பாரத்தினால் கர்த்தர் விடுதலையாக்கி தாரும், சமாதானத்தை தாரும், மன மகிழ்ச்சியை தாரும். ஆண்டவரே, தடைகள் விட்டு நீங்கி போகட்டும், மன பிரயாசம் நீங்கி போகட்டும் அப்பா. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்தாரு. அதை படிக்க சென்ற பிள்ளைகள் உண்டு, வேலைக்காக கடந்து சென்ற பிள்ளைகள் உண்டு. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தாரு. எந்த தீமையும் வராபடி கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்தாரு. உழைப்புக்கு ஏற்ற வருமானங்களை கிடைக்க கர்த்தர் உதவிங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள், கல்லூரியில படிக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். பத்திரமாய் பாதுகாத்துத்தாரு. அதே போலப்பா, பிள்ளை என்னென்ன வேலை வச்சு எல்லா வேலையும் ஆசிரியப்பா. அரசாங்கத்தில் வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், கல்லூரியில வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஆகிய கம்பெனில வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பல விதமான ஆண்டவரப்பா நிறுவனங்கள் வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. கூலி வேலை செய்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உலகத்தில் செய்கிற அத்தனை வேலைகளுக்கும் கர்த்தாவே தம்முடைய பிள்ளை செழிப்பாய் மாற கத்துதை செய்யும்படியாய் கெஞ்சி ஜெபிக்கிறப்பா. தோட்டங்கள் வைத்து வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. விவசாய தொழிலை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா, பல விதமான நிறுவனங்கள் நடத்துடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வாகனங்கள் வைத்து தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கிரேட் வைத்து தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. இன்னும் ஆண்டவரே, தேன்பட்டி தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. டிரைவிங் ஸ்கூலை நடத்துகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. டிராவல்ஸ் நடத்துகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பில்டிங் வேலைகள் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ஆண்டவர் துணி கடை நடத்துகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, யார் என்னென்ன தொழில் செய்கிறாங்களோ எல்லா தொழிலையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. ஒரு நன்மை குறையில்லாதபடி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களுடைய சண்டைகள், போராட்டங்கள், பிரிவினைகள், வீண் பேச்சுகள் எல்லாம் முற்றிலும் குடும்பத்தில் வெளியேறி போகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. வீடு கட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளை வீட்டை கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. வாடகை வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சொந்த இடங்களை, வீடு வாசலை கர்த்தர் கொடுப்பீராக. இந்த மழை நிமித்தம் எந்த பாதிப்பும் வராமடி ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல ஆண்டவரே, இந்த நாட்களிலும் உங்களுடைய வார்த்தையை கொடுத்த மகளை கர்த்தர் ஆசீர்வதியும், வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். அன்று நாளில் ஓய்வு நாளில் நல்ல வார்த்தையை கொண்டு பேசி அநேக மக்கள் பிரயோஜனமா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அதோட என்னோட இணைந்து அன்று மலை ஊழியத்தை செய்து கொண்டு அருமையான தகப்பனருக்காக ஜெபிக்கிறோம். இன்றைய மழை காலத்து கூட இந்த இடத்துல வந்து ஜெபித்து இருக்கிறாங்க. அவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், வல்லமை எடுத்து பயன்படுத்தணும். மலை கிராமத்துக்கு ஒரு எழுப்பதற்கு ஒரு பாக்கியமானாய் கர்த்தர் அவர்கள் வல்லமை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு அவர் ஆண்டவரே இந்த கூட்டத்தை முடித்து விட்டு மன மகிழ்ச்சியோடு அவர் வீட்டுக்கு கடந்து போய் வீட்டில் போய் சேரும் வரையிலும் இயற்கையில் எந்த பிரச்சனையும் அப்படி எதிர்கத்தினாலேயோ எந்த ஆபத்திலும் அப்படி கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்து வீட்டில் கூட்டி சேர்த்து நாளை தினம் போய் நாள் ஆறு நடத்த கத்து வச்சு ரத்த கூட மறைத்து பத்திரமாய் பாதுகாத்தார்.
அதே பிறந்த நாள் ஆண்டு கூட வந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கப்பா. எல்லாரும் கூடவே முடித்து விட்டு உணவு அருந்து விட்டு அவர் இல்லத்துல போய் சேரும் பாதுகாப்பு. மழையினாலே எந்த பாதிப்பு இருக்கக்கூடாது. என்ன நிலைமையில் வந்தாங்களோ அந்த நிலைமையில விடுவிக்கப்பட்டு மிகுந்த சந்தோஷமாய் கடந்து செல்ல கர்த்தர் நிச்சயம். உம்முடைய வருகை தாமதமானால் நாளை தினம் ஆண்டவர் அப்ப ஓய்வு நாளுக்காக ஜெபிக்கிறோம். திரளான மக்களை கொண்டு வரும் ஆண்டவரே. சாதா வரக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, புதிய புதிய ஆத்து மக்களை கொண்டு வரும், அலைந்து திரிகிற மக்களை கொண்டு வரும், வியாதினால பாதிக்கப்பட்ட மக்களை கொண்டு வரும், பிசாசினால பாதிக்கப்பட்ட மக்களை கொண்டு வரும், ஆசீர்வாத தடையோடு இருக்கிற மக்களை கொண்டு வரும், கண்ணீரோடு இருக்கிற மக்களை கொண்டு வந்து தேவதாமி நாளை தினம் அற்புதத்தை செய்யும்படியாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே வர முடியாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிக்கப்பா. எந்த நிலைமையில வர முடியவில்லையோ அந்த நிலைமை உமக்கு தெரியும். அந்த நிலைமையிலிருந்து பிள்ளைகளை சுகப்படுத்தி விடுவித்து பத்திரமா பாதுகாத்து நாளை தினம் கொண்டு வரும்படியாய் கேட்டு ஜெபிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் உணவு அறிந்து விட்டு அவர்கள் வீடுகளை போய் சேரும் பெறலாம். உங்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். இதை கூட வந்த பிள்ளைகளை உங்களுடைய ஊழியக்காரன் தான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வாதத்தை அனுப்புகிறேன். உங்களுடைய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளை வாழ்க்கையில நிறைவாய் தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். அல்லேலூயா.